ஆட்சி இழந்துருவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற என்ன வர போறாங்க? கண்டிப்பா வர முடியாது. அதுல என்ன, இந்த ரெண்டு குரூப்பும் வெளியே போயாச்சுன்னா இந்த கூட்டணிலாம் ஒரு பலமும் இல்லைங்க. ஓஹோ. இந்த ரெண்டு மைனாரிட்டிஸும் இப்ப நீங்க முருகனுக்கு இவங்க போய் விழா எடுக்கிறாங்க. கந்த சஷ்டி கவசத்தை கல்லூரிகளையும் பள்ளிகளையும் போட்டி பாடலாக கொண்டு வரணுங்கிறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. மதச்சார்பின்மை கோட்பாட்டிலிருந்து திமுக விலகி செல்கிறது நான் சொல்லலை, திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளே சொல்றாங்க. திமுக தலைமை படம் திராவிட கழகம் சொல்லுது. அப்போ இதையெல்லாம் மைனாரிட்டிஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? நீங்க யாரும் நோக்கி போறீங்க, இந்துக்களை தாஜா பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? அதனால அவங்க வந்து இப்போ அதிமுக நோக்கி நகர தொடங்கிட்டாங்க. அரசு ஊழியர்கள் ஆட்சியில் போயாச்சாங்க அதிமுகவுக்கு. சரி சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த நிகழ்வில் இப்போ நடிகர் விஜய் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, திமுக கூட்டணி கிடையாது, இதே மாதிரி பாஜகவும் அது சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டாங்க. இது போக நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வரக்கூடிய கட்சிகள் பெரிய கட்சின்னா அதில் வந்து விசிக, காங்கிரஸ், பாமக இதுதான் பெரிய கட்சிகள். இதில் புதிய தமிழகம் உள்ளிட்ட சிறிய கட்சிகளும் அதில் இருக்குது. இது போன்ற ஒரு கட்சிகளோடு ஒரு கூட்டணி வைத்து நீங்கள் கூறியது போலவே அந்த 65-20% தவிர ஒரு 35% இருக்குல்ல, இந்த வாக்குகளை அவர்கள் முழுமையாக ஒரு பெரும் பட்சத்தில் அவர்கள் வந்து ஒரு திமுக அதிமுகவுக்கு அடுத்து மூன்றாவது கட்சியாகவோ அல்லது முதல் கட்சியாகவோ 2026 தேர்தலில் வருவதற்கான சாதக பாதக அம்சம் என்னதான் இருக்கு? மூன்றாவதா நீங்க சொன்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா டிஸ்டன்ட் தேர்டு தான். ஓ 35% மொத்தமா அவங்களுக்கு எப்படி போகுங்க? அப்ப பாஜக ஒண்ணுமே வாங்க ஒரு புதுசா ஒரு மாஸ் லீடர் ஒண்ணுமே வாங்க போயிடுவாரா? நான் என்ன கேட்குறேன், ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர் ஒரு புதிய எல்லா கொள்கைகளையும் எடுத்துக்கிட்டாரு. திமுக கொள்கை, அதிமுக கொள்கை, எல்லா கட்சி கொள்கைகளும் கொஞ்சம் எடுத்து தேசியம் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. அதனால ஒரு இந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக எப்படி நாம் தமிழர் அவங்க ஆட்சிக்கு வரப்போதில்ல, ஆட்சி பிடிக்க போதில்லன்னு தெரியும். இதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற அந்த தேமுதிக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் கூட வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி பிடிக்க விஜய் தலைமையில் இவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கும் திமுகவும் அதிமுகவும் தான் பெரிய கட்சிகள். சரி, மக்கள், தமிழக மக்கள் அவங்க மேல நம்பிக்கை இழந்துடல. சரி, காரணம் என்ன? ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வரும்போது போட்டி போட்டுக்கிட்டு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துறாங்க, தொடர்ச்சியா இருக்குல்ல. திமுக அதிமுக ஒரு அதிருப்தி இல்லையா? இந்த இளைஞர்கள் கொஞ்சம் இந்த புதுசா அரசியலுக்கு வரவங்க ஒரு இது இருக்குல்ல, ஒரு அது அந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பார்த்தா ஒரு இதுல நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல கூட அவங்க பேரண்ட்ஸ் எந்த பக்கம் இருக்காங்க அந்த பக்கம் யோசிப்பாங்கல்ல அவங்க. ஆமா ஆமா, புதுசா அவங்க யோசிச்சிட மாட்டாங்கல்ல. ஆமா, அவங்க பேரண்ட்ஸ் இந்த ரெண்டு கட்சிகள் இருப்பாங்க. ஆமா, பேரண்ட்ஸ். அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு புதிய கட்சிக்கு அவ்வளோ பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் மொத்தமும் போயிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. அதிமுக இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை அங்கே இருக்குது, என்ன இங்கேயும் திமுக இருக்குது. திமுக அதிமுக அது கொஞ்சம் செல்வாக்கு குறையலாங்க, ரொம்ப மினிமம் தான் குறையும், 1% 2% தான். பெருசா இவங்களால எல்லா கட்சி வாக்குகளும் போமா விஜய்க்கு போகும்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக எல்லாம் அப்படிலாம் போகாது. இல்ல கட்சி வாக்குகள் அந்த கட்சியில புதுசா உள்ள வாக்குகள் போகுமா? கொஞ்சம் போகும். எதுவாக இருந்தாலும் 30%க்குள்ள தான் அவங்க ஷேர் பண்ணிக்கணும். ஓ, அது 30%. இவங்க பெர்சன்டேஜ் 70ங்கிறது எவ்வளவு குறைஞ்சிரும்? ஒரு 5% குறையலாம். 65 ஆகும். சரி, ரொம்ப ஒஸ்ட் சினாரியோல 60 வச்சுக்கோங்க. பாக்கி 40 தானே விஜய் ஷேர் பண்ணிக்கணும். ஆமா, அது என்ன இருக்கு? சீமான் 8% வச்சிருக்காரு, குறைஞ்சா கூட ஒரு 6% வாங்குவாரு. பாஜக 18% என்னமோ வாங்கியிருக்காங்க இல்லையா, குறைஞ்சா கூட ஒரு 15% வாங்க வாய்ப்பு இருக்கு அங்க அதே கூட்டணி தொடர்ந்தால். இவர் வந்து போனா கூடங்க இந்த கட்சிகள்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அட்வான்டேஜ் யாருக்கு சொல்லுங்க? திமுக 2 கட்சி பிளந்து பிரிஞ்சு அங்க போறான்னு வச்சுக்கோங்க விஜய்கிட்ட, அட்வான்டேஜ் யாருக்கு? அவங்கள வச்சு விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாது. யாருக்கு அட்வான்டேஜ்னா அதிமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று இந்த கட்சிகளை வச்சு ஒரு அணி அமைக்கிறது, அது வந்து அதிமுகவுக்கு தான் அர்ஜென்ட் ப்ளஸ். விஜய் வந்து அதிமுக சேரலாம், கடைசியா என்ன யோசிக்கலாம், இவங்கெல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க, கடைசியா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்வார்? தனித்து நிற்பாரா? அப்போ அவருக்கு மறுசிந்தனை வரும், அதிமுக போயிடலாம். அப்பையும் அந்த 2வது ஆப்ஷன்லையும் அதிமுக தான் லாபம். ஆக இதுல வந்து அவங்க மெயினா எதிர்த்தது வந்து இந்த பத்திரிகை செய்தியை தான். சரி, அதுக்கு மேல அவங்க சொன்னதெல்லாம் சும்மா அப்படி சொல்லுவாங்க, மாநாட்டில் சொன்னாங்க, இங்கேயும் சொல்லுவாங்க, அது இறுதியான கருத்தா இருக்க முடியாது. சரி சார்.